نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று ஒரு ஆயத்து ஓதப்பட்டது. யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, நீங்கள் வரம்பு மீறி நடக்க வேண்டாம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒன்று யூதர்கள், மற்றொரு கூட்டம் நசாராக்கள் என்று அன்று சொல்லப்பட்டவர்கள். அது இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு சற்று மாறுபட்டவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதனால் அல்லாஹ்வுடைய தடை ஒரு உபதேசம் என்கிற முறையிலே அல்லாஹ் அறிவித்தான், வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுதல் என்பதற்கு ஷரியத்திலே ஒரு விளக்கம், தஜாவுசுல் ஹத்தில் மஸ்னூன், நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்தான எல்லைகளை கடப்பது என்று அதற்கு பொருள். இதை வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக செய்து வந்தார்கள். கடவுள் விஷயத்திலே அவர்களுடைய கொள்கையிலே வரம்பு மீறினார்கள். கிறிஸ்தவர்கள் அதிலே 3 பிரிவுகளாக பிரிந்தார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ் இயேசு கிறிஸ்துவில் அவதாரம் எடுத்திருக்கிறான், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உள்ளே அல்லாஹ் வந்து விட்டான் என்ற ஒரு கொள்கையுடையவர்கள். இன்னொரு கூட்டம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் தேவகுமாரன் என்று ஒரு கூட்டம். மூன்றாவது இந்த 3ம் சேர்ந்து ஒன்றுதான் என்ற ஒரு கொள்கை, திரியேகத்துவம் என்று சொல்லுவார்கள். அந்த மூன்றாவதாக பரிசுத்த ஆவி, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றிலே கர்ப்பத்திலே கருத்தரிப்பதற்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதனால் அவர்களையும் முக்கடவுள்களில் 3 பேரில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி 3 வகையான கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். இந்த 3மே ஷரியத்தினுடைய எல்லை விட்டும் தாண்டிய கொள்கைகள். எனவே மார்க்க விஷயத்திலே நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அறிவித்தான். யூதர்களோ இயேசு கிறிஸ்துவை மிக கடினமான வார்த்தைகளால் விமர்சிப்பது, அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நடத்தை கெட்ட பெண் என்று உலகம் பூராவும் பேசுவது, பிரச்சாரம் செய்வது, இவைகளெல்லாம் வரம்பு மீறிய செயல்கள். அவருடைய அகீதாவை பொறுத்தவரையில் செயல்களிலேயும் அப்படித்தான் வரம்பு மீறல் அவரிடத்தில் இருந்தது. கொழுப்பு உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கொழுப்பு சாப்பிட வேண்டாம் தானே சொன்னா, அப்ப கொழுப்பை உருக்கி அதை விற்பனை செய்து காசு சம்பாதிப்பார்கள். சனிக்கிழமையிலே மீன் பிடிப்பது கூடாது என்று தடை விதிக்கப்பட்டால் வெள்ளிக்கிழமை ராத்திரியில கொண்டு போய் வலை வீசி வச்சிருவாங்க. சனிக்கிழமை நாங்க பிடிக்கல, வெள்ளிக்கிழமை தான் பிடிச்சோன்னு சொல்லிடுவான். ஆனா வலையை விரிச்சுட்டு சனிக்கிழமை போய் எடுத்துட்டு வந்துருவான். ஆனால் அது வேட்டையாடுவதல்ல, வேட்டையாடுவதுதானே கூடாது, மீன் பிடிப்பதுதானே கூடாது. வலையை போட்டு வச்சுதான் வலையில மீன் வந்து தானா விழுந்திருக்குது, என் வலையை எடுக்க போனேன் அதுக்குள்ள மீன் இருந்துச்சுன்னு சொல்லுவான். இதுவெல்லாம் வரம்பு மீறிய திமிரு பிடித்த சில வேலைகள் அஹ்ல கிதாபுகளிடத்திலே யூதர்களிடத்திலே இருந்தது, நசாராக்களிடத்திலேயும் இருந்தது.
ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கு மரத்திலே ஏற்றுவதற்காக வேண்டி முயற்சித்தார்கள் யூதர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே நாம் அவர்களை கொல்லவும் இல்லை, மா கதலூஹு வமா ஸலபூஹு வலகின் ஷுப்பிஹ லஹு, அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, ஆனால் ஈசாவை போன்று ஒருவருக்கு உருவம் கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சொல்லுவது எதுவுமே உண்மை அல்ல. வமா கதலூஹு யகீனன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவே இல்லை. பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டான் என்ற சத்திய செய்தியை அல்லாஹ் வெளியிட்டிருக்கிறான். இதுதான் உண்மை. இந்த சத்தியத்திற்கு மாற்றமான கருத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது கூடாது. ஆனால் இந்த கருத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் வேதக்காரர்கள். எனவே வேதக்காரர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா தகுலு ஃபீ தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வின் மீது சத்தியத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்னதை போன்று என்னை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து அவர்களை தெய்வம் என்ற ஸ்தானத்திற்கு கொண்டு போய் விட்டார்களே, அது போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து எவ்வளவு வேண்டுமானாலும் புகழுங்கள், ஆனால் தெய்வம் என்கிற முறையிலே, வணங்கப்படுவதற்கு தகுதி என்கிற முறையிலே கடவுளாக ஆக்கக்கூடிய இந்த ஈனத்தனமான செயல் அவர்கள் செய்தார்கள், நீங்கள் அப்படி செய்துவிட வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்க விஷயத்திலே வரம்பு மீறுவது கூடாது. அவர்கள் இல்லறம் கூடாது, மனைவி மக்களோடு வாழ்வது, பிள்ளைகளை பெற்றுக் கொள்வது, மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ்வது, இதுவெல்லாம் கூடாத ஒன்று, தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று என்று அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருப்பதை சிறந்தது என்று எடுத்துக்கொண்டு அவர்கள் காடுகளிலே போய் வனவாசம் இருப்பது அல்லது தனிமையிலே போய் இருப்பது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் முடிப்பது கூடாது என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ருஹ்பானியத்தை நிபுத்ததூஹா மா கதபனா அலைஹிம், அவர்கள் துறவரத்தை அவர்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே தவிர நாம் அவர்கள் மீது கடமையாக்கவில்லை. மா கதபனா அலைஹிம் இல்ல இப்திகாஅ ரிضوانில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி அவர்கள் தனிமையை விரும்பினார்கள் என்று சொன்னால் அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் இல்லறம் கூடாது, துறவரம் தான் சரி என்று சொல்லுவார்களே, ஆனால் லா ருஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட துறவரம் என்பது கிடையாது. எல்லா நபிமார்களுமே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் மனைவி மக்களோடு வாழ்ந்திருக்கின்றார்கள், குடும்ப வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார்கள். குடும்ப வாழ்க்கையை நடத்தும் போது அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது, மனைவி மக்களுக்கு இருப்பிடம் தருவது, உடைக்கான ஏற்பாடு செய்வது, இதையெல்லாம் ஃபரீலத்தும் பஅதல் ஃபரீலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய மற்றொரு கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் உலகம் முழுவதும் இந்த கருத்தை பரப்பினார்கள். ஆனால் இவர்களோ இந்த துறவரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் இதற்கு மாற்றமாக செயல்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அதை பேணுகின்ற முறையோடு அவர்கள் பேணவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை அபிலாசைகளை எல்லாம் தூர ஒதுக்கிவிட்டு பெண்ணாசை பொன்னாசையில் இருந்தெல்லாம் முற்றிலுமாக ஒதுங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் தான் என்று சொன்னால் அதற்கு அனுமதி இருக்கிறது. இல்லமுத்திகா அறிவானில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி. அப்படி அல்லாமல் இந்த மதத்தில் எப்படி வச்சிருக்கிறாங்களே,
கல்யாணம் முடிச்சா 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களே என்று கன்னியாஸ்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள், திருமணம் முடிக்காத ஆண்கள், அவர்கள் ஃபாதர்கள் என்று இருந்தால் நிறைய பாரிஸ்டர் என்று இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தெரிய அவர்கள் தவறான வழிக்கு சென்று விடுகின்றார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பேண வேண்டிய முறைப்படி அவர்கள் அதை பேணிக் கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுளாக ஆக்கியது மட்டுமல்ல, ஈசாவை பின்பற்றுகின்ற சீடர்கள் யார் இருந்தார்களோ அவர்களையும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். இத்தகது அஹ்பாரஹும் வருஹ்பான் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இப்படியெல்லாம் வரம்பு மீறி சென்றதை போன்று இந்த உம்மத்தவர்கள் வரம்பு மீறி செல்ல வேண்டாம் என்பதும் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹதீஸின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் குந்தும் உம்மத்தன் வசத்தன், நடுநிலையான சமுதாயம். நடுநிலை என்று சொன்னால் வரம்பு மீறுவது கூடாது, மேலையும் போகக்கூடாது, கீழையும் போகக்கூடாது. ஒரே அடியா குறைத்து விடவும் கூடாது, ஒரே அடியாக கூட்டவும் கூடாது. அமல்களாக இருந்தாலும் சரியே, சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரியே. எனவே அளவோடு அல் கஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், நடுநிலையோடு வாழுங்கள், நடுநிலையாக வாழுங்கள். நீங்கள் நடுநிலையான சமுதாயம், உம்மத்தன் வசத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ். அப்ப நடுநிலை என்பது என்ன? அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதை செய்வது. 4 ரக்காத்து தொழுகணும் வஹுருன்னு சொன்னா 4 ரக்காத்து தான். அந்த 5 ரக்காத்து தொழுகுவேன், 6 ரக்காத்து தொழுவேன், 7 ரக்காத்து தொழுவேன்னு சொல்லி நாம ரக்காத்துடைய எண்ணிக்கையை கூட்டினால் அது அமல்களில் செய்யக்கூடிய வரம்பு மீறல். கொள்கையாக இருந்தாலும் சரி, அமல்களாக இருந்தாலும் சரி. ஹஜ்ஜுடைய நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிடுறாங்க. மினாவுல கல் எறியறதுக்கு நடுத்தரமான கல்லா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க போய் கரெக்டா நடுத்தரமான கல் எரியிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு பிமிஸ்லிஹின்ன, இது போன்ற இன்னொரு கல்லை இன்னும் சில கல்லை கொண்டாங்க, போனாங்க, கொண்டு வந்தாங்க. வாங்கினதுக்கு பிறகு பிமிஸ்லிஹின்ன, மீண்டும் 3 இடத்துல எரியறதுக்கு 3 கற்களை கொண்டு வர சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்தப்போ நபி அவர்கள் சந்தோஷப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப பொடிக்கல்லாகவும் இல்லை. அப்போ ஒரு நடுத்தரமான நிலை. இந்த ஹதீஸை வைத்து ஷாரிஹீன்கள் விளக்கு உரை சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய எந்த அமல்களாக இருந்தாலும் நடுத்தரம் என்பது கையாளப்பட வேண்டிய ஒன்று என்ற ஒரு பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தின் மூலமாக காட்டுகின்றார்கள் என்று எழுதுகின்றார்கள். எனவே கல்லு, சில பேர் இவ்வளவு பெரிய கல்லு தூக்கி வேகமா சைத்தான் அடிக்கிற மாதிரி அடிப்பான், அல்லது கல்லு கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி பொடிக்கல்ல எடுக்கிறதும் சரியில்லை, ரொம்ப பெரிய கல்லை எடுக்கிறதும் கூடாது. சில பேர் விவரம் இல்லாமல் ஷரியத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை புரியாமல் கையில இருக்கிற கொடையை தூக்கி வீசுவான், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையை தூக்கி வேகமா தூக்கி வீசுவாங்க. இதெல்லாம் வரம்பு மீறிய செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடுத்தரமான கல்லை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்றால், மார்க்க விஷயத்தில அமல்களாக இருந்தாலும் சரி, அக்கீதாவாக இருந்தாலும் சரி, நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். 3 பேர் நபி அவங்கள்ட்ட வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சு, 3 பேரும் வாலிபர்கள். ஒருத்தர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் இனிமேல் தூங்குறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், ராத்திரி பூரா இபாதத்து செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னாரு, இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, நான் இனி அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நான் கல்யாணம் முடிக்கவே மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாகவே இருக்க போகிறேன் என்று இன்னொருவர் சொன்னார். 3வது ஒருத்தர் சொன்னாரு, காலம் பூரா நோன்பு வைக்கிறது முடிவு பண்ணிட்டேன், ஒரு நாள் கூட விடாம ஹராமான நாட்களை தவிர எல்லா நாள்லையும் நோன்பு வைக்கிறதுங்கிறது முடிவு பண்ணிட்டேன் என்று சொன்னப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது சரியல்ல,
நான் அசுமு ஓ உஃப்திரு, நோன்பும் வைக்கிறேன், ஒரு நாள் நோன்பை விடவும் செய்யணும். மாறி மாறி நோன்பும் வைக்கணும், அப்புறம் இடையில விடணும். தொடர்ந்து இவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, மகரிப் நேரம் இஃப்தார் கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நபி அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாள் நோன்பு வைப்பேன், அப்புறம் ஒரு நாள் விடுவேன், சில நாள் நோன்பு வைப்பேன், சில நாள் விடுவேன். நான் தான் என்னை பொறுத்தவரையில் இன்னமா அத்துகாக்கும் வாஹ்ஷாக்கும் பில்லாஹ், அல்லாவை ரொம்பவும் பயப்படக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். என்னுடைய செயல் உங்களுக்கு சரியான உரைகள், எனவே நீங்கள் வரம்பு மீறி செல்ல வேண்டாம். தூங்குங்கள், தொழுகவும் செய்யுங்கள். நானும் அகூமும் வார்குது என்று வணங்கவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன், குடும்பம் நடத்தவும் செய்கின்றேன், நான் இபாதத்து செய்யவும் செய்கின்றேன். எனவே வரம்பு மீறி போகக்கூடாது என்று அந்த 3 பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் வழங்கியதாக ஹதீஸிலே பார்க்கின்றோம். இது அமல்களை பொறுத்தவரையில் வரம்பு மீறுகின்ற செயல். இந்த வரம்பு மீறிய செயல் நசாராக்களிடத்தில் மட்டுமல்ல, நம்மிடத்திலேயும் இருக்கிறது. யாரை பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் வரைமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். நமக்கு நாமே வழிகாட்டி என்று நினைத்துக் கொள்வதற்கிறதே, அதுவும் ஒரு வரம்பு மீறிய செயல்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய சஹாபாக்களை பின்பற்றுங்கள், எனக்கு பின்னாலே ஏதோ அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள், உங்களுக்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் எதை பொருந்தி கொண்டாரோ அதை நான் பொருந்தி கொண்டேன் என்றெல்லாம் அடையாளப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை வழிகாட்டியாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு நாமே வழிகாட்டி என்று நினைத்து கொண்டு புத்தகங்களை படித்து கொண்டு அந்த புத்தகங்களில் என்ன கருத்து, உள்ளார்ந்த கருத்து என்னவோ அதை புரிந்து கொள்ளாமல் வெளிப்படையான கருத்தை மட்டும் புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வழிகேடர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாம் நினைப்பது, நாம் ஆய்வு செய்வது இதுவெல்லாம் சரியாக இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபிமார்களை காட்டினான், அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னான். சஹாபாக்களை காட்டினான், இவர்களை பின்பற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றப்பட தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவித்தார். பெருமானாரை பின்பற்றினால் நீங்கள் என்னை பின்பற்றியவர்களை போல. இன்னைக்கு புஸ்தகங்களை படிக்கிறான், அதுல என்ன இருக்குதோ, அதுல என்ன விளக்கம் இருக்குதோ, உண்மையான யதார்த்தமான விளக்கத்தை புரியாமல் தாறுமாறாக எதையும் வழங்கி கொண்டு அமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். இதுவும் ஒரு வரம்பு மீறிய செயல்தான். எத்தனை ரக்காத்து தொழுகணும் சொல்லப்பட்டிருக்கோ அதை தொழுகு, எப்படி தொழுகணும்னு சொல்லியிருக்கிறோமோ அப்படி தொழுகு. இதற்கு மாறாக நான் இதுல பார்த்தேன், இந்த ஹதீஸ்ல பார்த்தேன், இந்த புஸ்தகத்துல பார்த்தேன் என்று சொல்லுவது இருக்கிறது ஷரியத்தினுடைய எல்லையை மீறுவது. இதற்கு பெயர் தான் குலு என்று சொல்லப்படுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், மார்க்க விஷயத்திலே வரம்பு மீறுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், வரம்பு மீறி விடாதீர்கள். ஃபைன்னமா ஹலக மன் கான கப்லக்கும் பில் குலுஃபி ஃபீ தீனிஹிம், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் நாசமானதெல்லாம் மார்க்க விஷயத்திலே வரம்பு மீறிய காரணத்தினால் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த கருத்து இந்த 3 இளைஞர்கள் சொன்னார்களே, அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும், இந்த உலகத்தில் வாழுகின்ற சமுதாயத்தவர்கள் அத்துணை பேருக்குமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான், வரம்பு மீறினால் நீங்கள் நாசமடைந்து விடுவீர்கள். இய்யாக்கும் வல் குலுவ ஃபித்தீன் ஃபைன்னமா ஹலக மன் கான கப்லக்கும் பில் குலுஃபி ஃபீ தீனி. அதனால அமல்களாக இருந்தாலும் சரி, அகீதாக்களாக இருந்தாலும் சரி, புஸ்தகங்களை படித்து விளக்கம் புரியாமல் எதையாவது விளங்கிக் கொள்ளக்கூடாது. புஸ்தகங்களை படிப்பதன் மூலம்தான் ஞானம் வரும் என்று சொல்லி இருந்தார். ஒரு டாக்டருக்காக வேண்டி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய MBBS படிக்கக்கூடிய ஒருத்தர் ஒண்ணுமே செய்யல, மருத்துவம் பார்க்கல, ட்ரைனிங்கும் போகல, எந்த லேபுக்கும் போகல, ஒண்ணுமே இல்லை, புஸ்தகத்தை பார்த்தா டாக்டர் ஆயிட்டான். எவனாவது சொல்ல முடியுமா? என்ஜினியராக இருக்கக்கூடியவன்
புஸ்தகத்தை படிச்ச உடனே இன்ஜினியர் ஆக முடியுமா? ஒரு விவசாயி ஒரு சமையல்காரன் இருக்குதான் புஸ்தகத்தை சமையல் செய்வது எப்படி என்று சமையல் முறை போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தை படிச்ச உடனே அவன் பண்டாரியாக அவன் சமையல்காரனாக ஆக முடியுமா? டைலரிங்கை பற்றி ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை படிக்கின்றான், வாசிக்கின்றான், வாசித்ததற்கு பிறகு நான் டைலர் ஆகிவிட்டேன் என்று சொல்லுவானா? அதற்குரிய பயிற்சிகள் இருக்கின்றன, அதற்குரிய அனுபவங்கள் இருக்கின்றன. அதை ஒரு முறையாக முன்னோர்கள் அல்லது நன்கு படித்தவர்கள் துறை சார்ந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிய வேண்டும் என்று நம்முடைய அறிவு சொல்லுகிறதா இல்லையா? அதே போலத்தான் மார்க்க விஷயத்திலே அந்தந்த துறை சார்ந்தவர்கள், தஃப்சீர் துறையை சார்ந்தவர்களா, ஹதீஸ் துறையை சார்ந்தவர்களா, ஃபிக்ஹ்னுடைய துறையை சார்ந்தவர்களா, யார் இதற்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்டு அமல் செய்ய வேண்டுமே தவிர தாந்தோண்டித்தனமாக செய்வதற்கிறதே அது குலுவுன் ஃபித்தீன், மார்க்க விஷயத்திலே வரம்பு மீறும் செயலாக இருக்கும். அது விஷயத்திலே வரம்பு மீற வேண்டாம் என்று நமக்கு அறிவிக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் லா தகுலு ஃபீ தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக். இன்னமல் மஸீஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வ கலிமத்துஹு அல்லாஹ்வுடைய வார்த்தை. வார்த்தை என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்கு ஒரு ஆணுடைய துணை வேண்டும், பெண்ணுடைய அந்த கர்ப்ப அறை அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கர்ப்பம் அதை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு பாத்திரம் மட்டும் இருக்கிறது, ஆண் துணை இல்லை. ஆனால் அல்லாஹ் குன் உண்டாகு என்ற வார்த்தையை சொல்லி அதை உண்டாக்க செய்தார், அவ்வளவுதான். இந்த குன் என்ற வார்த்தையினால் உருவானவர்கள் என்பதனால் கலிமத்துஹு அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்காஹா அந்த வார்த்தையை இலா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்டு கொடுத்தான். அவர்களிலிருந்து பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய தூதர், அவர் கடவுளாக முடியாது. இது விஷயத்திலே வரம்பு மீறி செயல்படாதீர்கள் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகின்றார். புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.